வணக்கம் மக்களே. நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, கார்த்திக் கதையில என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். ஸோ என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம கார்த்திக் இருக்காருல்ல, அவர் வந்துட்டு நேரா நம்ம மாயாவுக்கு ஃபோன் பண்றாங்க. மாயா ஃபோனை பார்த்துட்டு, என்ன இது ஃபோன் பண்றான், அப்ப மகேஷ் எங்க இருக்காரு அப்படின்னு சொல்றதுக்காக தான் ஃபோன் பண்றான் போல அப்படின்னு ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுப்பா மகேஷ எங்க வச்சிருக்கேன்னு சொல்லு. அப்ப கார்த்திக் சொல்றாரு, உனக்கு ஒரு வீடியோ அனுப்பியிருக்கேன் பாரு. அப்ப அந்த மாயா வந்துட்டு வீடியோவை பாக்குறாங்க. பார்த்ததோட மாயாவுக்கு ரொம்ப அதிர்ச்சி. என்ன இது அப்படின்ட்டு மகேஷை பாக்குறாங்க. மகேஷ் வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்க மாதிரியே ஒரு வீடியோ. இதை பார்த்ததோட மாயா அதிர்ச்சியாகி கார்த்தியை பார்த்து, ஏ ராஜா, என் மகேஷுக்கு என்ன ஆச்சு, அவனுக்கு எப்படி இந்த நிலைமை அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப கார்த்திக் சொல்றாரு, இங்க பாரு, அதை பத்தி இப்ப என்னால கண்டிப்பா சொல்ல முடியாது. அவன் இருக்கிற இடத்த மட்டும்தான் நான் இப்போ உன்கிட்ட சொல்லியிருக்கேன். அதை கேட்டதோட மாயா சொல்றாங்க, சரி சொல்லு. அப்ப கார்த்திக் சொல்றாரு, இங்க பாரு, அதுக்கு முன்னாடி ரேவதி எங்க இருக்கா அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியணும். இருக்கிற இடத்த என்கிட்ட சொல்லு. இது கேட்டதோட அந்த மாயாவும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போதைக்கு ரேவதி இருக்கிற இடத்த நம்ம தவறா சொல்லுவோம், அதுக்கப்புறமா மகேஷ் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ரேவதியை காலி பண்ணி இவனை பழி வாங்கிடுவோம் அப்படின்னு மாயா நினைக்கிறாங்க. அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாரு, என் மகேஷ் எங்க இருக்கான் அப்படிங்கறத பத்தி நீ சொல்லிட்டியல்ல, எனக்கு இது போதும். ரேவதி எங்க இருக்கா அப்படிங்கிறத நான் சொல்றேன் அப்படின்ட்டு நேரா கார்த்திகிட்ட, இங்க பாரு, நான் உனக்கு ஒரு அட்ரஸ் சொல்றேன், அங்கதான் ரேவதி இருக்கா, நான் மோட்டர் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னதோட கார்த்தியும் சரி அட்ரஸ சொல்லு அப்படின்னு அட்ரஸ் வாங்கிக்கிறாரு. இன்னொரு பக்கம் கார்த்திக் வந்துட்டு நேரா மாயா கிட்ட மகேஷ் இருக்கிற இடத்த சொல்றாங்க. மாயாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் கார்த்தியும் ரேவதி சொன்ன அட்ரஸ்க்கு போறாரு. அங்க போய் பார்த்தா ரேவதிய காணும். அதை பார்த்ததோட கார்த்திக் செம்ம கோவப்பட்டாரு. அப்ப இவ போய் சொல்லிட்டா அப்படின்னு. இன்னொரு பக்கம் ரேவதி போயிட்டு மாயா போயிட்டு நேரா மகேஷ் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறாங்க. இன்னொரு பக்கம் கார்த்திக் ரெண்டு இடத்துல வந்துட்டு ஜெனரேட்டர் இணைந்திர இடத்த செக் பண்ணிட்டாரு, 3 இடத்த செக் பண்ணிட்டாரு. ஃபைனலா ஒரு இடம் இருக்கு. ஸோ அந்த இடத்த போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு கார்த்திக் போறாரு. அங்க போய் பார்த்தா அங்க 4-5 ரவுடிங்க இருக்காங்க. அந்த ரவுடிங்க கார்த்தியை பார்த்ததோட, டே, மேடம் சொன்ன ஆளு இவனாதான் இருப்பான் போல, அடிங்கடா இவனை அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை அடிக்க வராங்க. அப்ப கார்த்திக் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு, இங்கதான் ரேவதி இருக்கா அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த ரவுடிகளை கார்த்திக் அடிச்சு காலி பண்றாரு. அந்த ரவுடிகளும் பயந்துகிட்டு அந்த இடத்துல இருந்து ஓடி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் கார்த்திக் வந்துட்டு தண்ணி தொட்டிக்குள்ள போய் பாக்குறாரு. பார்த்தா தண்ணி தொட்டிக்குள்ள ரேவதி மயங்கி மிதந்துகிட்டு இருக்கிறத கார்த்திக் பாக்குறாரு. பார்த்ததோட கார்த்திக் அதிர்ச்சியாகி ரேவதிய மேல தூக்குறாரு. மேல தூக்கி கொண்டாந்து தரையில கொண்டாந்து போட்டு ரேவதிய கூப்பிடுறாரு. ரேவதி, ரேவதி, என்னாச்சு ரேவதி அப்படின்னு. அப்ப ரேவதி மயக்கத்துல இருக்காங்க. அப்ப கார்த்திக் வந்துட்டு ரேவதிய காப்பாத்துறாரு. அப்ப ரேவதி கண்மொழிக்கிறாங்க. ரேவதி கார்த்தியை பார்த்ததோட ராஜா அப்படின்னு சொல்ல கார்த்திக் சொல்றாரு, ரேவதி, உனக்கு ஒண்ணும் இல்ல, நீ நல்லா இருக்க ரேவதி. அப்ப ரேவதி லைட்டா கண்மொழிச்சு எந்திரிச்சு உட்காடுறாங்க. எனக்கு என்ன ஆச்சு, நான் எப்படி இங்க வந்தேன், என்னை எதுக்காக அந்த ரவுடிங்க கடத்தினானுங்க. அதுக்கு கார்த்தி சொல்றாரு, ரேவதி, அத பத்தி இப்ப பேச முடியாது, வா வீட்டுக்கு போகலாம். ரேவதி சொல்றாங்க, ஒரு நிமிஷம் நில்லு ராஜா. அப்ப கார்த்திக் சொல்றாரு, ஏன் ரேவதி, வா ரேவதி வீட்டுக்கு போகலாம், ஏற்கனவே ரொம்ப டைம் ஆகிருச்சு, அத்தை உன்னை தேட ஆரம்பிச்சிருப்பாங்க, நீ எங்க போனேன்னு தெரியாம. அப்ப ரேவதி சொல்றாங்க, இங்க பாரு ராஜா, எனக்கு உண்மை தெரிஞ்சே ஆகணும். ஊட்டிக்கு போயிருந்தப்பையும் ஒரு கும்பல் என்னை கடத்தினுச்சு. கடத்தின கும்பல் என்னை கடத்தினது மட்டும் இல்ல, என்னை காலி பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்துலதான் அவங்க கடத்தினாங்க. யாருன்னு கேட்டதுக்கு நீ என்கிட்ட சரியா பதில் சொல்லல. பாரு, இப்ப சொல்லு, என்னை யாரு கடத்தினது, எதுக்காக என்ன கடத்தினாங்க. அப்ப கார்த்திக் சொல்றாரு, ரேவதி, அத பத்தி உன்கிட்ட சொன்னாலும் நீ நம்ப போறது கிடையாது. அப்ப ரேவதி சொல்றாங்க, ராஜா சொல்லு ராஜா. அப்ப கார்த்திக் சொல்றாரு, மாயா தான் உன்னை கடத்தினாங்க. இதை கேட்டதோட ரேவதி ஷாக் ஆகி, மாயா அக்கா என்ன கடத்தினாங்களா. அப்ப கார்த்திக் சொல்றாரு, ஆமா, நீ எதுக்காக கிளம்பி வெளியில வந்த. அப்ப ரேவதி நினைக்கிறாங்க,
மாயாக்கா கால் பண்ணாங்க என்னை பார்க்கணும் அப்படின்னு. அதனாலதான் நான் வந்தேன். அப்ப கார்த்திக் சொல்றாரு, உன்னை கடத்தினதே மாயாதான். இது கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, என்னால நம்ப முடியல ராஜா. அப்ப கார்த்திக் சொல்றாரு, இது எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு, அந்த மகேஷ் கண் முழிச்சு உண்மை சொன்னா மட்டும்தான். அப்ப ரேவதி சொல்றாங்க, சரி, நீ சொன்னதை வச்சு நான் கொஞ்சமா நம்புறேன். இது வரைக்கும் இந்த விஷயத்துல நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு அப்படிங்கிறது மட்டும் எனக்கு புரியுது. சரி, நான் நம்புறேன் அப்படின்னு சொன்னதோட கார்த்திக் சொல்றாரு, அப்பாடா, அட்லீஸ்ட் இப்பயாவது நம்புறேன்னு சொல்றியே, அது போதும். அதுக்கப்புறமா ரேவதி சொல்றாங்க, இங்க பாரு, மாயா தானே என்னை கடத்தினாங்கன்னு சொன்னேன், இப்போ மாயாக்கா எங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப கார்த்திக் சொல்றாரு, மகேஷை விட்டாதான் உன்னை விடுவேன் அப்படின்னு அந்த மாயா டிமாண்ட் பண்ணாங்க. அதனால மகேஷ் இருக்கிற இடத்த சொல்லிவிட்டேன். இது கேட்டதோட ரேவதியும் சரி அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம கார்த்திக் வந்துட்டு ரேவதிய, சரி வா, காலையிலேருந்து உங்க மாமா ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காரு, ஒருவேளை உனக்கு ஏதாவது ஆபத்துன்னு நினைச்சு ஃபோன் பண்றாருன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் சீக்கிரம் வீட்டுக்கு போகணும், வா அப்படின்னு சொன்னதோட உடனே ரேவதியும் சரி வாங்க அப்படின்னு கிளம்புறாங்க. மாயா என்ன பண்றாங்கன்னா நேராக ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்குறாங்க. அங்கே போய் பார்த்தா அங்கே வந்துட்டு மகேஷ் அப்படிங்கிறவங்க ஒருத்தவங்க இல்லை அப்படின்னு ஹாஸ்பிட்டலில் சொல்கிறாங்க. இதை கேட்டதோட ரேவதிக்கு மாயாவுக்கு ரொம்ப அதிர்ச்சி. மாயா டாக்டரை பார்த்துட்டு, இங்கே பாருங்க, பொய் சொல்லாதீங்க, இங்கே தான் மகேஷ் அப்படிங்கிற பேஷண்ட் அட்மிட் ஆகியிருக்காங்க அப்படின்னு ஒருத்தர் சொன்னார், தயவு செஞ்சு பொய் சொல்லாதீங்க, மகேஷ் எங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லுங்க. இதை கேட்டதோட அவங்க சொல்கிறாங்க, மேடம், தேவையில்லாமல் வந்து ஹாஸ்பிட்டலில் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த பேரில் யாரும் இங்கே இல்லை அப்படின்னு சொன்னதோட நம்ம மாயா ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அப்போ அந்த ராஜா நம்மக்கிட்ட போய் சொல்லிட்டானோ அப்படின்ட்டு கோவமாக நேராக நம்ம கார்த்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க. கார்த்தி ஃபோன் அட்டன் பண்ணுறாரு. அப்போ ரேவதி கேட்குறாங்க, யார் அப்படின்னு. கார்த்திக் சொல்கிறாரு, ஒரு நிமிஷம் இரு அப்படின்ட்டு வெளியில் வராரு. வெளியில் வந்துட்டு நேராக மாயா கிட்ட, என்ன வேணும் உனக்கு அப்படின்னு கேட்க, மாயா சொல்கிறாங்க, மகேஷ் இருக்கிற இடத்த சொல்லாமல் வேறு இடத்துக்கு என்னை அனுப்பி விட்டுட்டு என்ன காரியம் பண்ணியிருக்க ரேவதி, இன்னும் என் கையில் தான் இருக்கா, அவளை நான் சும்மா விட மாட்டேன் பாரு அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, நீ இந்த அளவுக்கு யோசிச்சேன்னா நான் பாதி அளவுக்கு கூட யோசிக்க மாட்டேனா, நான் ரேவதியை இப்பயோ காப்பாற்றிட்டேன், ரேவதி இப்போ என் கூட தான் இருக்கா, கண்டிப்பாக மகேஷ் உன் கைக்கு கிடைக்க மாட்டான் அப்படின்னு சொல்ல, மாயா செம்ம கோபமாகி, இங்கே பாரு, ரேவதி கண்டிப்பாக எங்கேயுமே வெளியில் போகாமல் இருக்க மாட்டான், அவள் எங்கேயாவது வெளியில் போனா கண்டிப்பாக அவளை இந்த வாட்டி என் கைனாலேயே காலி பண்றேன். அப்ப கார்த்திக் சொல்றாரு, இங்க பாரு, உன்னால ரேவதிய எதுவும் பண்ண முடியாது. அப்ப மாயா கேக்குறாங்க, என்ன அவ வெளிநாடு போறா அப்படிங்கிற ஒரு தைரியத்துல பேசுறியா? அப்ப கார்த்திக் ரொம்ப அதிர்ச்சியாகி, என்ன சொல்ற? மாயா சொல்றாங்க, ரேவதி ஆஸ்திரேலியா போக போறா அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியும். இதை கேட்டதோட கார்த்திக் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப மாயா சொல்றாங்க, அவ வெளிநாடு போன பிறகு அவளை அங்கேயே வச்சு காலி பண்ணுவாண்டா அப்படின்னு. கார்த்திக் சொல்றாரு, உன்னால ரேவதியை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டு போனை கட் பண்றாங்க. அப்புறமா மாயா நினைக்கிறாங்க, என் மகேஷை வச்சுக்கிட்டு எவ்வளவு பிளான் பண்ணியிருக்கான், இவனை விடக்கூடாது அப்படின்னு சரியான கோவத்துல இருக்காங்க. எப்படியாவது அந்த ரேவதி ஆஸ்திரேலியா போற விஷயத்த சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்லிடுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. கார்த்திக் கார்ல இருந்ததோட ரேவதி கேக்குறாங்க, யாரு ராஜா? கார்த்திக் சொல்றாரு, இது மாதிரி என்னோட ஃப்ரெண்டு தான், நீ எங்க இருக்க அப்படின்னு தேடுனா, சோ அவன் நீ கிடைச்சிட்டியா அப்படிங்கறத தான் கேட்டு கால் பண்ணான். இது கேட்டதோட ரேவதியும் சரி ராஜா அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா ரேவதி கேக்குறாங்க, ராஜா, இப்ப கூட என்னால நம்பவே முடியல, உண்மையாவே மாயாக்கா தான் என்ன கடத்தினாங்களா? கார்த்திக் சொல்றாரு, ஆமா ரேவதி, ஆனா இப்போதைக்கு நீ அதை பத்தி எதையும் நினைச்சு ஒரே பண்ண வேணாம், நீ இப்ப ஆஸ்திரேலியா போக போறியல்ல, அதை மட்டும் யோசிச்சு பாரு. இதை கேட்டதோட ரேவதியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருக்காங்க. அதுக்கப்புறமா வீட்டுக்கு போறாங்க. வீட்டுல வந்துட்டு நம்ம சிவனாண்டி கேக்குறாரு, என்ன அப்படி உன் மாப்பிள்ள எங்கதான் போனான், இதுவும் சென்னையில ஆபீஸ்க்கு போயிட்டானா? சாமுண்டீஸ்வரி சிவனாண்டியை பார்த்து, இங்க பாரு, உனக்காகலாம் என் மாப்பிள்ள சீக்கிரமா வர முடியாது, அவருக்கு என்ன வேலை இருக்கோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் வருவாரு, உனக்காக தாண்டி குதிச்சு வரணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இது கேட்டதோட அந்த சிவனாண்டி செம்ம டென்ஷன் ஆகுறாரு. அப்பதான் சந்திரா நினைக்கிறாங்க, அக்கா, என் புருஷனை என் கண்ணு முன்னாடியே இப்படி நீ அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கியல்ல, கண்டிப்பா அவரு இன்னும் கொஞ்ச நேரத்துல உண்மையை நிரூபிக்க போறாரு,
அப்ப நீ தான் அசிங்கப்பட்டு நிக்க போற அப்படின்ட்டு நம்ம சந்திரா நினைக்கிறாங்க. அப்பதான் ஆஹ் ஸ்- ராஜராஜா சொல்றாரு, இங்க பாரு சாமுண்டீஸ்வரி, இவன் சொல்றான் அப்படிங்கறதுக்காக நீ மாப்பிள்ளைய சந்தேகப்பட போறியா?" அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, என்னங்க, இந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் அப்படி பதில் சொன்னாதான் சரிபட்டு வரும். இது கொஞ்சம் அமைதியா இருங்க. அப்பதான் சந்திரா கேக்குறாங்க, என்ன மாமா, உங்களோட பிளான் எல்லாம் தெரிஞ்சு போயிடும் அப்படிங்கறதுக்காக பயப்படுறீங்களா? அப்ப நம்ம சாமுண்டீஸ்வரி சந்திரா பார்த்து, சந்திரா கொஞ்சம் பார்த்து பேசு. அதுக்கப்புறமா நம்ம சிவனாண்டி இருக்காருல்ல, அவர் கேக்குறாரு, அப்படி உன் மருமகன் எங்கதான் போனா? வெளியில கார் சத்தம் கேக்குது. கார் சத்தம் கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, என் மாப்பிள்ள வந்துட்டாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கு பதில் சொல்ல போறாரு பாரு அப்படின்னு சொன்னதோட அந்த இடத்துக்கு நம்ம கார்த்திகையும் ரேவதியும் வராங்க. அப்ப சிவனாண்டி நிக்கிறத பார்த்துட்டு கார்த்திக் அதிர்ச்சி ஆகுறாரு. அப்பதான் நம்ம கார்த்திக் வந்துட்டு நேரா சாமுண்டீஸ்வரிய பார்த்து, இவரை எதுக்கு இங்க வந்திருக்காரு? அப்ப சாமுண்டீஸ்வரிமா சொல்றாங்க, மாப்பிள, இவனுக்கு சரியான பதிலடி கொடுக்கணும் மாப்பிள. அப்பதான் சந்திரா சொல்றாங்க, அக்கா, முதல்ல இந்த போட்டோவை காமிச்சு என்னன்னு கேளுவோம் மாப்பிள்ளை கிட்ட. அப்ப கார்த்திக் கேக்குறாரு, என்ன போட்டோ அத்தை அப்படின்னு. அப்ப சந்திரா அந்த போட்டோவை காமிக்கிறாங்க. அந்த போட்டோவை பார்த்ததோட கார்த்திக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. அந்த போட்டோ அவங்க பாட்டி வீட்டுல இருந்த போட்டோ இங்க எப்படி வந்துச்சு அப்படின்னு கார்த்திக் அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, மாப்பிள்ள பாத்தீங்களா, கண்டமேனிக்கு போட்டோவை கொண்டாந்து வச்சுக்கிட்டு எப்படி நம்ம குடும்பத்தை மிரட்டுறது அப்படின்னு. அப்ப கார்த்திக் சொல்றாரு, இந்த போட்டோ எப்படி உங்க கைக்கு வந்துச்சு அப்படின்னு. அப்ப சிவனாண்டி கேக்குறாரு, ஏன் ராஜா, உன்னை பத்தின உண்மைகள் எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சுட்டு அப்படின்னு பயப்படுறியா? இத்தனை நாளா சாமுண்டீஸ்வரிய எப்படியெல்லாம் ஏமாத்திக்கிட்டு இருந்த. அப்ப நம்ம சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, மாப்பிள்ள, இந்த போட்டோல எல்லாமே எடிட் அப்படிங்கிறத சொல்லுங்க மாப்பிள்ள. அப்ப கார்த்திக் சொல்றாரு, அத்தை ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்ட்டு நேரா சிவனாண்டிய பார்த்து, இந்த போட்டோ உன் கைக்கு எப்படி அடிச்சிச்சு? அப்ப சிவனாண்டி சொல்றாரு, உன் பாட்டி பரமேஸ்வரி வீட்டுலதான் எடுத்தேன். இதை கேட்டதோட கார்த்திக் அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப ரேவதி இதையெல்லாம் பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, மாப்பிள்ள, இது மாதிரி அவன் சொல்றது பொய் அப்படின்னு சொல்லுங்க மாப்பிள்ள, ஏன் தயங்குறீங்க? அப்ப ராஜராஜாவும் மயில் வாகனமும் அதிர்ச்சியில நிக்கிறாங்க. ராஜராஜா நினைக்கிறாரு, ஏற்கனவே மாப்பிள்ள உண்மைய சொல்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு, இப்ப உண்மைய சொன்னா பெரிய பிரச்சனை ஆகிருமே. அப்ப மயில் வாகனம் நினைக்கிறாரு, கார்த்தி சகல ரொம்ப பாவம், இப்ப மாட்ட போறாரே. அத்தை நேத்து தான் வந்துட்டு அவ்வளவு கோவப்பட்டாங்க, நேரமும் தவறினா ரொம்ப கோவப்படுவாங்க, இப்ப என்ன நடக்க போகுதோ அப்படின்னு மயில் வாகனமும் ரொம்ப பயத்துல இருக்காரு. அப்பதான் நம்ம கார்த்திக் என்ன பண்றாருன்னா, சாமுண்டீஸ்வரிய பார்த்து கையெடுத்து கும்பிடுறாங்க. இத பார்த்துட்டு சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, மாப்பிள்ள, நீங்க எதுக்கு இப்படி கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு நிக்கிறீங்க? சந்திரா சொல்றாங்க, அக்கா, வேற எதுக்கு, கையும் களவுமா சிக்கிட்டானே, அதுக்குதான் மன்னிப்பு கேக்குறதுக்கு முன்கூட்டியே கையெடுத்து கும்பிட்டுட்டான். இதுல இருந்து என்ன தெரியுது, இவன் தான் அந்த ராஜ சேதுபதியோட பேரன் அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமா தெரியுதாக்கா? அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள இது, சந்திரா சொல்றது உண்மையா? நீங்க இப்படி நிக்கிறத பார்த்தா எனக்கு பேரதிர்ச்சியா இருக்கு. அப்ப நம்ம கார்த்திக் சொல்றாரு, அத்தை, நான் தான் ராஜ சேதுபதி தாத்தாவோட பேரன். இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரிக்கு பேரதிர்ச்சியா இருக்கு. அப்பதான் சிவனாண்டி சொல்றாரு, சாமுண்டீஸ்வரி, கையும் களவுமா சிக்கின பிறகுதான் இவன் உண்மையவே சொல்றான். ஆனா உன் வீட்டுக்குள்ளேயே புகுந்து உன் பொண்ணையே கல்யாணம் பண்ணி எவ்வளவு பெரிய விஷயத்த இவன் சாதிச்சிருக்கான். கல்யாணத்தன்னைக்கு நீ சந்தேகப்பட்டிருக்கணும், அந்த பரமேஸ்வரி அவ பேரதான் வருவான், இது ரேவதிக்கு அவன் தான் தாலி கட்டுவான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவ, இவன் தாலி கட்டினத்தோட அப்படியே பவ்யம் ஆயிட்டாலே. அத பத்தி நீ கொஞ்சமாவது யோசனை பண்ணி பாத்தியா? இது எல்லாமே திட்டமிட்ட சதி சாமுண்டீஸ்வரி. அப்ப சாமுண்டீஸ்வரி பேரதிர்ச்சியில, ஐயோ, சந்திரா அப்பவே சொன்னான், ஆனா நான் கொஞ்சம் கூட நம்பவே இல்லை. அப்ப இத்தனை நாளும் என்ன ஒரு முட்டாளா தானே நீங்க எல்லாரும் ட்ரீட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சாமுண்டீஸ்வரி ரொம்ப கோவப்படுறாங்க. அப்பதான் நம்ம கார்த்திக் வந்துட்டு சாமுண்டீஸ்வரிய பார்த்து, அத்தை ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளுங்க அத்தை. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, போதும் நிறுத்து, எனக்கு நேர்மை தான் ரொம்ப முக்கியம், இந்த அளவுக்கு நீ மோசமா போய் சொல்லுவ அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. உன்னை என் சொந்த மாப்பிள்ளையா நினைச்சேன். வீட்டுல யாரு என்ன சொன்னாலும் உன் மேல நான் முழு நம்பிக்கை வச்சிருந்தேன். கடைசியில நீ எனக்கு இப்படிப்பட்ட ஒரு துரோகத்தை பண்ணிருக்க. உனக்கு கொஞ்சம் கூட மனசு உறுத்தவே இல்லை இல்ல, நீ எல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு சொல்லிட்டு
சாமுண்டீஸ்வரி ரொம்ப கோவமா பேசுறாங்க. அப்பதான் ராஜராஜா டக்குன்னு வந்துட்டு, சாமுண்டீஸ்வரி ஒரு நிமிஷம் சொல்றதை கேளு. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, போதும் நிறுத்துங்க. இதுல உங்களுக்கும் உடந்து இருக்கு அப்படின்னு வெட்ட வெளிச்சமா நல்லாவே தெரியுது. நீங்க இப்படி பண்ணுவீங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. உம், எனக்கு இத்தனை நாளும் இந்த நம்பிக்கை துரோகம் பண்ணாம இருந்தீங்கன்னு நினைச்சேன். ஆனா கடைசியில எனக்கு இப்பேற்பட்ட ஒரு நம்பிக்கை துரோகத்தை பண்ணிருக்கீங்க. உங்க முகத்துல முழிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. உங்க மருமகனோட சேர்ந்து நீங்களும் இந்த வீட்டை விட்டு போயிருங்க அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சரியான கோத்துல பேசுறாங்க. சாமுண்டீஸ்வரி அப்படி பேசுறத பார்த்துட்டு நம்ம கார்த்திக் சாமுண்டீஸ்வரிய பார்த்து, அத்தை, இது எல்லாத்துக்குமே முக்கிய காரணம் நான் மட்டும்தான். இதுக்கும் மாமாவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அவரை தயவு செஞ்சு எதுவும் சொல்லாதீங்க அத்தை. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஏய், நீ எனக்கு அட்வைஸ் பண்றியா? மரியாதையா வாய மூடு. உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்தவித சம்மதமும் இல்லை. வெளியில போடா அப்படின்ட்டு சாமுண்டீஸ்வரி ரொம்ப கோவமா ஆவேசமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ரேவதி சொல்றாங்க, அம்மா, இதா இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து முடிவு பண்ணுமா. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, என்ன பார்த்து முடிவு பண்ண? இவன் இதுக்கு மேல இந்த வீட்டுல இருக்க கூடாது அப்படிங்கிறாங்க. அப்பதான் சிவனாண்டி சொல்றாரு, ரொம்ப சரியா சொன்ன சாமுண்டீஸ்வரி. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஏய், நீ உண்மையை நிரூபிச்ச அப்படிங்கிறதுக்காக உன்னை நான் தலையில தூக்கி வச்சு கொண்டாட மாட்டேன். நீயும் எனக்கு துரோகிதான். நீயும் மரியாதையா இந்த வீட்டை விட்டு போ அப்படின்னு சொன்னதோட சிவனாண்டி சொல்றாரு, நான் உன்கிட்ட உண்மையை சொல்றதுக்காக தான் வந்தேன். உன் கூட உறவு கொண்டாடுறதுக்கு ஒன்றும் வரல அப்படின்னு சொல்லிட்டு சரியான கோபத்துல அந்த இடத்துல இருந்து போறாங்க. சோ இதையெல்லாம் கேட்டுட்டு நம்ம ராஜராஜாவுக்கும் மயில் வாகனத்துக்கும் ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. ரேவதிக்கும் ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. இப்படியெல்லாம் நடக்கும் அப்படின்னு ரேவதி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அப்ப ரேவதி நேரா கார்த்தியை பார்க்க, கார்த்திக் நேரா ரேவதியை பாக்குறாரு. ரேவதி ரொம்ப சோகமா நின்னுகிட்டு இருக்காங்க. சோ நம்ம சாமுண்டீஸ்வரி எல்லாரும் வெளியில போனதோட பேரதிர்ச்சியில உட்கார்றாங்க. இந்த அளவுக்கு இவன் நம்பிக்கை துரோகம் பண்ணுவான் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் எந்த அளவுக்கு இவன் மேல நம்பிக்கை வச்சிருந்தனோ அதே அளவுக்கு இப்படி துரோகம் பண்ணிட்டானே அப்படின்னு சாமுண்டீஸ்வரி தலையில அடிச்சுக்கிறாங்க. சோ இன்னொரு பக்கம் ராஜராஜா சாமுண்டீஸ்வரி கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. ஆனா சாமுண்டீஸ்வரி சாந்தமாகற மாதிரி தெரியல. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள வெள்ளைக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து புது புது வீடியோஸ் போடும் பொழுது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.